எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டி அவர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திப்படுத்தும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்திடம் பரிசு வாங்கலாம். இது அரச கட்டளை. 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பொன்னாச்சு, கேள்விப்பட்டதே இல்லை. அரசனுடைய சந்தேகம் என்ன? அதை என்னால் தீர்த்து வைக்க முடியுமா? ஏதாச்சும் விவரம் உங்களுக்கு தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசை நானே அடைந்து விடுவேனே. அரசு 1000 பொன்னாச்சு கேட்டா சும்மா விடுவீங்களா? அதானே இவ்வளவு வயதுல இந்த தண்டார போட்டு நிறுற அப்பா சொக்கா 1000 கொடுக்கிற. நீ எங்க நல்முத்து பஞ்சனமே நாதனுடன் நீ இருக்கும் வேலையிலே என் சொல்முத்து சொற்களாலே உந்தன் குறை தீர்க்க சொன்னால் உன் திரு வாய்வழிக்கும் நம்பிக்கையே. சொற்சுவை புறச்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். ஓஹோ, நம்ம ஜாதி புலவர் மாதிரி தெரியுது. தண்டார போட்டது நீங்களே கேட்டீங்களா? என் வயத்துல அடிக்கிறதுக்காக வந்துடுறீங்களா? ஓ, நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. நீர் என்ன அதுலேருந்தே தெரியல, என் நிலைமை வேக்குதுங்க உள்ள. அதனால் தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியம் இல்லை, அதான் ஆண்டவங்கிட்ட அழிந்து புலம்பலாம். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. ஓ, சாமி கும்பிடும் போது ஒளிஞ்சிருந்து ஒட்டி காட்டிருப்பீங்க. ஒட்டி கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே. ஓ, நான் கண்ணு மூடி சாமிட்டு கும்பிட்டு போது எதிரில் வந்து நின்று இருப்பீங்க, நான் பார்த்துருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட, என்னமோ கடவுள் மாரி பேசுவீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். விட்டா நான் தானே கடவுள் கீழே இந்த குமரான்னு சொல்லுவீங்க புரியுது. அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீர்க்க மரம் நிறைகின்ற. சாப்பிட்டீங்க சார்? ஏப்பமா நேரத்துக்கு சாப்பிட்றவங்க புரியுது, நின்று நிம்மதியா பேசுறீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடு வரேன். நில், வாங்க. பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு தொகையும் உனக்கே கிடைக்கும். ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு கிடைத்து விட்டால் அடுத்த சனம் என் கையில் 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த பாட்டை தருகிறேன். பாட்டை நீ தர, உன் பாட்டை என் பாட்டுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நான் எதிரே பாட்டே மக்கள் கண்ணா பின்னு திட்டுறாங்க. கொஞ்சம் வசனம் நடிகை இருந்தாலும் போலுன்றாங்க. பரவாயில்லை, திருவிழான்றியா? பரிசு தொகை உனக்கு வேண்டுமா? வேணுமே. உனக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமாவா? உண்மையாவா? அடவாயா, ரொம்ப பேர் பணம் ஆசைப்படுற பாத்துக்கிறேன். எனக்கு பொருள் மீது பற்றில்லை அப்பா. பொருள் மீது பற்றில்லை, உடம்புல இது நெறியுது. அடிக்காதீங்க. நல்லா நடிக்கிறீங்களா? நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா? முடியுமா? என்னது என்னது? எனக்கு பொருள் மீது பற்று இல்லை, நீ வாங்கிக்கோள் என்று சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஈஸியா முதல்ல பாட்டு எழுதி பயங்கரன்னு நினைக்கிறான். அதான் புதுசா எதுவும் வரல. பயந்து எதிரில் போனா என்ன பண்ணுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியல. அதான் பயந்து என்ன தள்ளுற. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னை சோதித்துப்பார். என்னது என்னது? என்கிட்ட போது பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாராக இருக்கலாம், ஆனால் என் பொறுமையை பத்தி உனக்கு தெரியாது. தயாராகிரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கறதான் தெரியும். கேளும். தயாராகிரு. கேளும். சற்று போறோம். பிரிக்க முடியாது என்னவோ. தமிழும் சுவையும் கூடாது. எதுகையும் மோனையும் சொல்லக்கூடாதது என்னவோ. பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம். பார்த்து ரசிப்பது. கலையும் பாட்டும் பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும். அழகுக்கு முருகன், அறிவுக்கு நான், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீர், அறிவுக்கு நான். நீர் நான் புலவர் இல்லை, நீர் தான் புலவர். அந்த பாட்டை பாட்டு பார்க்கிறோம். நான் உங்களை திரும்ப எங்க சந்திப்பது? எங்கும் சந்திக்கலாம். எத்தரோ சுத்தரோ இதுக்கும் சிரிப்புதானா? வீடு வாசல் இல்லையா? இந்த ஊரிலே பெரிய வீடு நம் வீடு. எது இது? இங்கே இருப்பார் பொழுது. சரி, நான் பாட்டு விட வருகிறேன். போய் வா. தலைவர் செண்பக பாண்டியார் வரார் வரார் வரார். வாழ்க.
அமைச்சரே, என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாட்டு ஒன்றை ஏற்றி வந்திருக்கின்றீர்களா? மன்னா, உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகத்தை தீர்த்துவிட எந்த புலவரும் வரவில்லை. வருந்துகின்றேன். தமிழ் புலமை தளபதியாக விளங்கும் துணைக்கு கபிலர் பின்னும் பரணர் இத்தலைமை பிரபுகள் கண் வீற்றிடும் போது என் சந்தேகத்தை தீர்க்காதது ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசுத் தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாக கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் எந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொண்ணுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடம் வேண்டாம், விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். சடனத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது. அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டால் முன்னென்று நிற்பது முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது. இவ்வளவு பொறுப்புடையவர்கள் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகம் தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த மன்னவரம் பரிசுக்கு பாட்டு என்று பறையறிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடம் விலக்கி இருக்கலாம் அல்லவா? வென்று விட்டு நக்கிறே அம்மை, வென்று விட்டு. உண்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உண்மையை பத்தி கொண்டிருக்கிறாள். மன்னவா, உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகத்தை போக்கிவிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி. நக்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டில் ஒரு புலவர் பாடி வேந்தனின் சந்தேகம் தீரட்டும் என்று வருங்காலம் சொல்லட்டும். அழைத்து வா. அரசர், அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டு அறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால் தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார். எப்படியோ எண்ணில் இருக்கும் மையம்பாடு நீங்குகிறதா இல்லையா? நீங்க வேண்டும். அதை நீக்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும். நீ ஊக்கத்திற்காகவாவது அவன் உங்களது பரிசை பெற வேண்டும். அரசே, பாட்டுடன் வந்திருக்கும் தருமையின் வணக்கம். வருக புலவரே, வருக. உமது புலமை வாழ்ந்து வாழ்ந்து வையத்துள் நிலை கட்டும். என்னுடன் ஐயப்பாட்டை நீங்கும் பாட்டை எழுதி வந்திருக்கின்றீர்களா? நானே ஏற்றி வந்திருக்கிறேன். இங்கு பாடும் பொங்குதே வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பது கண்டது மொழிமா. ஓஹோ, கூட்டிங்களா? இல்ல படியும். பயிலியது கௌலிய நாட்டின் மௌலிய தெரி இத்தறிவு கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறிவும் பூவே. ஆஹா, அருமையான பாட்டு. ஆழ்ந்த சொற்கள், மிக்க கருத்துக்கள், தீர்ந்தது என் சந்தேகம். அமைச்சரை 1000 பொற்காசு கொண்டு வரவும். அப்பா, 1000 பொற்காசு. முதல்ல இந்த பால்காரன் கணக்கு தீர்த்துருவேன். அதுங்காட்டியும் அமைச்சர் வரத்துங்காட்டியும் வேற எவனத்துல வந்து பாட்டு இடம் வந்துட்டு பரிசை வாங்கி போயிடுறோம். வருகிறார் அமைச்சர் வருகிறார். தமிழ் சந்தம் தீர்க்க வைக்காத வேந்தனின் சந்தேகத்தை தனி ஒரு புலவனாக தீர்த்து வைத்த தருமையே, உனது புலமை வாழ்ந்து வையத்தில் நிற்கட்டும். இந்த 1000 பொற்காசுகள். மன்னா, சற்று பொறுங்கள். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வருகிறேன். அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்னையா? இப்பாட்டை ஏற்றியது நீர்தானே? ஆமாம், நான் தான் ஏற்றேன். உள்ள இருக்கும். அப்படித்தானா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறு. தயவு செய்து உங்கள் கேள்விதான் நினை கொள்ளும். இப்பாட்டு உம்முடையது தானே? ஆமாம். பின்ன மண்டபத்தில் யாராவது கொடுத்தா அதே நான் ஏற்றி வந்திருக்கிறேன். அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி நீ வெகுமதியை பெற்று செல்லலாம். என்னையா விஷயம் தெரியாம சும்மா மண்ணே பாரு மண்ணா, கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறாரு. வேடிக்கைக்கு இது இடமல்ல. விளக்கம் கூறி வெகுமதியை பெற்று செல்லலாம். பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன பிழை இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு பரிசை குறைத்துக் கொள்ளுங்கள். தர்மியே, சரியான பாட்டுக்கு என் மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காட்ட சம சங்கத்திலே பிழையான பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுவனும் அடியேன் நான். இங்க எல்லாமே நீர் தானா? பரிசு வேண்டாமா? ஐயா புலவரே, தர்மி, ஆண்டவா, அனுப்பியவர் யாரோ? சொல்லுக்கு பொருள். எய்தவன் எங்கோ இருக்கிறான், ஆனால் அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது. தடுத்தீர்கள். பிழையான பாட்டிற்கு பரிசளித்து தமிழுக்கு மிகவும் கேடு எடுத்தேன். நன்றி நற்கிறரே. 1000 பொண்ணு ஆசை பெரிய ஆசை.
ஆசை ஆசை எனக்கு ஆசை. 1000 பொற்காசு கேட்டா சும்மா விடுங்களா? 1000 பொற்காசு. முதல்ல நான் போயிட்டு பால்காரன் கணக்கு தீர்த்துட்டு பிறகு சிறிய என் குடும்பத்தை நல்லா செய்து வந்தார். ஒருவர் நக்கீரர் என்பவர் என் பாட்டை குற்றம் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்ன கருத்தில் ஏண்டா நம் புலவர் இல்லை, நான் புலவர் இல்லை, வேற எவனோ ஒருத்தவன் நடிச்சுட்டு போயிட போறான் அந்த பரிசை. நான் இல்லை. அப்பா சொக்கா எங்க இருக்கிற? வேற எவனோ நான் பாட்டே எழுதலை. என்ன ஆயிற்று? என்ன உளறுகிறாய்? சபையில் உன் பாட்டை குற்றம் என்று சொன்னார்கள். யார் சொன்னார்? உங்க தாத்தன் உப்பாட்டன் சொன்னார். வா என்னிடம், அவனை காட்டு. எழுதி வந்த பாட்டிலே இச்சபையில் எவன் குற்றம் கூறினான்? அவன் இவன் என்ற வச்சனம் வேண்டான். தமிழுக்கு அடக்கி என்றால் தக்க பதில் கூறுவார்கள். யார் இந்த கிழவன்? நீ தமிழ் திருச்சபை, இங்கு சகலவருக்கும் சமய உரிமை உண்டு. அப்பொழுது அவரை மீது எல்லாருக்கும் அதிகாரம் உண்டோ? இது அரச சபை அன்று தமிழ் திருச்சபை, இங்கு சகலவருக்கும் சம உரிமை உண்டு. தமிழ் புலமை தலைவர் நக்கீரர். ஓ, கீரரா? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்தால் பரிசுக்கு அருகதை என்று கூறியவன் நான் தான். முத்தமிழ் சங்க தலைவர் என்றால் ஆணவத்தில் என் பாட்டையே குற்றம் என்று கூறுவீரோ? முதற்கண் அந்த பாட்டை ஏற்றியது யார்? யாம் ஏற்றினோம். அப்பாடலை கூறு. எழுதிய நீர் வராமல் ஏன் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது முடிந்த கதை, அதை விடு. புலதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை அஞ்சரை தும்பி காம செப்பத்து கண்டது மொழிமோ பயிலியது கைலிய நடி மயிலிய தெரி இத்தரியின் கூந்தலின் அறியோ உளவோ நீ அறியும் பூவே. இச்செயலின் கருத்து தலைவன் தலைவியின் காதலில் மைமறந்து அவரது கூந்தலிலிருந்து வரும் நறுமணத்தை தேனில் எடுக்கும் வண்டை ஒப்பிட்டு பாடியுள்ளேன். இப்பாடலின் உட்கருத்து பூக்களில் இருக்கும் மகரந்த பொடியை சேர்க்க போகும் உயர்ந்த ஜாதி வண்டை நீ கண்டுள்ளையா இந்த மங்கையின் கூந்தலில் உள்ள மனத்தை என்று ஒப்பிட்டு பாடியுள்ளேன். இப்பாடலிலிருந்து என் மனதுக்கு ஒரு முடிவு. பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலில் மனம் உண்டு, ஒரு காலமும் இருக்க முடியாது. வாசன திராவியங்களை தடை கொள்வதனாலும் தொடர்ந்து பூக்களை பூடி சொல்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதுதான் உண்மை. உயர்ந்த இன பெண்களுமா? கற்பு கரிசிகளாய் விரும்பும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்ற இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைச்சர்களே, பொறுமையாக விளையாடுங்கள். புலமைக்கு சக்தி தேவன் தான், சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் எங்கள் உடனோடு பிறந்தது. மேலோக பெண்களுக்கும் கூந்தலில் மனம் இல்லையா? 7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். நீ வணங்கும் நாவிலிருந்து பேசும் கலைமகளுக்கும் மனம் இல்லையா? கலைமகள் என்ன? நான் அன்றாட வழியோடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமைந்திருக்கிறாளே அம்மையின் மலரவள் உமையவள், அவளுக்கும் அப்படித்தான். உண்மையாக நிச்சயமாக தமிழ் மீது ஆணையாக, எமது தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, அருவாளில் நெய் சூடி வங்கம் விறுவிறுக்க சங்கரனை கீர் என கீரிய நக்கீரனா எம் கவியை அமைந்து ஆண்டவா, புலவரே நீரே முக்கண் முதல்வராயினும் ஆகுக. உம்முடைய நெற்றிக்கையில் ஒரு கண் காட்டிய போதிலும் உம்முடைய உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே. சங்கருப்பது எங்க குலம்? சங்கரனார் ஏது குலம்? சங்கை அறிந்து வாழ்வோம், அறமே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, ஆண்டவா ஆண்டவா, பரம்பொருளே, தென்னாருடைய சிவனே, போற்றி போற்றி.
என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கேட்டையும் பாரு, இடையில் வந்த சொகுசு